எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஃபில்மை கொடுத்த அஸ்வத்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். ஒரு டைம் நான் இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும் போதும் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன், நான் அழுதுருவேன். அது சொல்லுது அவர் எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றது. நான் என்னோட ஃப்ரெண்டை நான் 10 வருஷமா கூட இருந்து பார்த்தேன். அவர் ஒரு நல்ல ரைட்டர், எல்லாமே நான் எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இந்த படம் எண்டு முடிச்ச பிறகுதான் வாட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கர் யூ ஆர்ன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம், ஒரு நல்ல படம், அதாவது ஒரு நல்ல கருத்துகள் சொல்ற நல்ல படம். இந்த படத்தை எனக்கு கொடுத்த என்னோட ஃப்ரெண்டுக்கு நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர் எங்க? அர்ச்சனா மேம், அகோரம் சார், அர்ச்சனா மேம் எங்க? ஒரே நிமிஷம், அவங்கள மட்டும் கூப்பிடுறீங்களா? ஒரே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். போயிட்டாங்களா? சரி, ஓகே. இது கேக்குதா? இது ஏஜிஎஸ்க்கு, பிரதீப்க்கு, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ், ஒரே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ், அகோரம் சார், கல்பாதி அகோரம் சார் இங்க இல்ல, வாங்க, ஈபி வாங்க. இதை வச்சுட்டு சொல்றேன், பிரதீப்க்கும் தெரியாது, ஏஜிஎஸ்க்கும் தெரியாது, ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு நியூஸ் சொல்றேன். ஏஜிஎஸ் பிரதீப் அஸ்வத் காம்போ திரும்ப வரும். இந்த வாட்டி ஃப்ரெண்டுக்காக இல்ல, பிரதீப் அந்த ஸ்டார் இன்னொரு படம் அப்புறமோ இதுக்கப்புறமோ, ஆனா அடுத்த ஒரு 3 வருஷத்துல திரும்ப பண்றோம்.